பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தவரே, சுகம் கொடுத்தவரே, பலன் கொடுத்து ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை நேர ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர பாடல்களையும் ஜெபங்களையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. அவையோடு உண்மையோடு பாடி துதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் முழு மனதோடு ஆராதிக்க கிருபை கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நாளையை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். சகல கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்தருளுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவருடைய ஜெப நிலைமையில சில பாடலை பாடி நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடலை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். எல்லோயி, எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி,
ஹalleluya. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. இயேசு மகாராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஆராதனை மத்தியிலே வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. ஆமென். 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடியில் அவர் மத்தியிலே நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஹalleluya. ஸ்தோத்திரம். praise the Lord. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவருக்கு மகிமை மகிமை மகிமை. தெரியேக தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஆமென். praise the Lord. hallelujah. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா? praise the Lord. hallelujah. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அனைக்குதையாவும் கிருபை. என்ன அனைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய ஆமென். நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் ஆமென் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்கள் கோலும் தடியும் ஏற்றுதையா, உங்கள் கோலும் தடியும் ஏற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே ஆமென், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய ஆமென் நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். ஐயா தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய ஆமென் நான் உம்மையே ஹalleluya நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய ஆமென் நான் உம்மையே ஹalleluya நான் என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. என் கால்கள் ஆமென் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் ஆமென், நான் அழுது நேரமெல்லாம் அனைக்குதையா, என்ன அனைக்குதையா கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே
மரண இருளில் ஆமென் பொல்லாப்புக்கு பயப்படே உங்கள் கோலும் அடியும் ஏற்றுதையா உங்கள் கோலும் ஆமென் அனுதினம் வெற்றி பாதை எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா என்பதாகி கர்த்தாவே நான் உண்மையே நான் கைவிடப்படுவதில்லை என்பதாகிய நான் உண்மையே உண்மை தான் நம்பியிருக்கிறோம் கைவிடப்படுவதில்லை என்பதாகிய நான் உண்மையே ஹல்லேலூயா நான் கைவிடப்படுவதில்லை உண்மை நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மை நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் துகரியமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் துகரியமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மைதான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைதான் நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் நன்றி சொல்லவா உம்மைதான் ஆமென் நம்பிக்கைக்குரிய தெய்வமே எங்கள் பெலனாகிய கர்த்தாவே எங்கள் கற்பனையை கோட்டையும் ஆண்டவரே ஆமென் உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் உயர்த்துகிறவர் பார்த்துகிறவர் நீங்க மாத்திரமே எவரையும் மேன்மைப்படுத்துவோம் எவரையும் பார்வைப்படுத்துவோம் கர்த்தரால் மாத்திரமே முடியும் ஆமென் தீர்ப்பிக்கிறவரும் கொள்ளுகிறவரும் கர்த்தரால் இருந்து ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவரும் நீ ஒருவர் மாத்திரமே உடைய பிள்ளைகளாக எங்களை சகல ஜனங்களை பார்க்கிறோம் மேன்மையாக வைக்கிறீர் ஆமென் உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆமென் எங்கள் கற்பனைகளை செய்கிற தெய்வம் தாண்டிலே ஆமென் பலத்த காரியங்களை செய்கிறவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவர் எங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்காக கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் தேவையை செய்ய நினைத்தது ஒன்றும் கைவிடாது ஆமென் ஹல்லேலூயா உம்மையே நம்பி இருக்கிறோம் உலகத்துல ஆமென் கைவிடாத தெய்வம் எங்களை வழிநடத்தி காப்பாற்றுகிற தெய்வம் நீங்க மாத்திரமே எஸ் ஹல்லேலூயா உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைதான் ஆமென் அற்புதங்கள் செய்யாதவரே நன்றி சொல்லலாமா என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்யப்படுகிற அதிசயங்களுக்காக நன்றி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 கர்த்தருக்கு மகிமை 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 உன்னதமானவரே உம்மை துதிக்கிற ஆராதனை செய்கிறோம் ஓ thank you Jesus ஆமென் 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 பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆராதனை செய்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர் வேத வசனங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக இடைபடுவீராக தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். கொரோனா கட்டுப்பாடுகளின் நிமித்தமாக நான் இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை நடத்த இயலாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த நிலை மாறுபடியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்து மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை நடப்பதற்கு வழிகளை திறப்பார். அல்லேலூயா. வாசிக்கும்படி நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். 1, 2 யாத்திராகமம் 12.
மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 1-2 வாசிக்கிறீங்களா? கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசே ஆரோனை நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அவர்களுக்கு எகிப்து இருந்து புறப்பட்ட அந்த மாதத்தை தான் எபிரேயர்கள் முதல் மாதமாக மாற்றினார்கள். அந்த மாதத்தினுடைய பெயர் ஆபிப். ஆபிப் என்ற மாதத்தை அவர்கள் முதல் மாதமாக்கினார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், எகிப்திலிருந்து புறப்பட்ட மாதம். என்ன மாதம்? ஆமாம். அதுக்கு முன்னால் எத்தனையோ மாதங்கள் வந்திருக்கலாம், வருடங்கள் வந்திருக்கலாம். எபிரேய காலங்கள் என்ன செய்வது என்று சொன்னால், ஆபிப்பிலிருந்து ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். இது நமக்கு எப்படி பொருந்தும் என்று சொன்னால், உலகத்திலிருந்து நாம் எப்பொழுது வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டோமோ அதுவே நமக்கு முதல் மாதம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த முதலாம் மாதத்திலே அவர்கள் செய்த வேலைகள் என்ன? நமக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டிலே முதல் மாதம். இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட நிலைகளை எடுக்க வேண்டும் என்று கவனிக்க வேண்டும். நமக்கு வேதம் சொல்லுகிறது, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்னுடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். உபாகம் மாதம் முதல் நாள் முதல் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். 11-12. அது ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு சபை, தேவனுடைய ராஜ்யம், அதுதான் நம்முடைய தேசம். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையே நம்முடைய தேசம். அந்த சபைக்கென்று சில சட்டங்கள் இருக்கிறது. இதை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதுக்கு காரணம் தான், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். மரித்து போன நாம், பாவத்திலே மரித்து போன நாம் இப்பொழுது நீதிக்கென்று உயிர் தெழுப்பப்பட்டவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கென்று சில சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வேத புஸ்தகம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை எப்பொழுதும் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அந்த சபையின் மேலே, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். ஆமென். இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பார்வை நம்மேலேயே இருக்கும். அல்லேலூயா. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆசீர்வதிக்கும்படி. 2, நம்மை திருத்தி அமைக்கும்படி. என்ன காரணம்? ஒன்று, நம்மை ஆசீர்வதிக்கும்படி. எப்பொழுது என்று அங்கே வாசித்து விட்டோம். கீழ்ப்படிந்தால் அப்படி கீழ்ப்படியில திருத்தி அமைக்க ஆரம்பிப்பார். இப்ப நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம் என்று சொன்னால், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதல் மாதத்தில் எங்கிருந்து வர வேண்டும்? உலக காரியங்கள் அனைத்திலிருந்தும் வெளியே வர வேண்டும். இன்னும் நாம் உலக காரியங்களுக்குள்ள எங்கேயாவது சிக்கிக் கொண்டிருக்கிறோமா? உலகம் சொல்லுகிற காரியங்களை செய்கிறோமா? உலகம் செய்கிற காரியங்களை நாம் செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை, இருக்கக்கூடாது. ஏதாவது உலக காரியத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருந்தால் எகிப்திலிருந்து வெளியே வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். 6வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாச்சு, ஆடும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகள் இல்லாது வெள்ளாடுகள் இல்லாது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, என்ன தெரியுதா? பஸ்கா. அன்று ராத்திரி அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். அப்ப முதலாம் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், எகிப்திலிருந்து
வெளியே வர வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். 11வது வசனத்தை வாசிங்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கட்டையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஆமென். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆமென். கர்த்தருடைய பஸ்கா. ஸ்தோத்திரம். ராபோஜனத்தில் பங்கு பெற வேண்டும். எல்லா ராபோஜனத்திலும் பங்கு பெற வேண்டும். ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கணும். 12 மாதங்களில் நடக்கிற எல்லா ராபோஜனங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். அடுத்தது 1ஆம் மாதத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்களை பாருங்க. உபாகமம் 16 அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து பாத்தீங்கன்னா முதல் மாதத்துல எகிப்திலிருந்து வரணும். முதல் மாதத்துல ராபோஜனம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஆபிப் மாதத்திலே ராக்காலத்தில் ஒரு தேவனாய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. 6வது வசனம். தேவனாய கர்த்தர் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே புறப்பட்ட நேரமாகிய ஆமென் சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து ஆமென் அல்லேலூயா. போதும். என்ன எப்போ அடிக்கிறாங்க? சாயங்காலத்தில். அது ஏன் ராத்திரியில ராபோஜனம் கொடுக்கணும்? அதுக்கு ஏன் ராபோஜனம் பேர் வந்தது? இந்த 2 வசனங்களை நல்லா ஆதாரப்படுத்தி வச்சுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகி சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தயார் பண்ணி சாப்பிடும்போது ஏன்னா இரவு நேரம் ஆகி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? வாசி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. ஆமென். அந்த பஸ்காவை பண்டிகைன்னு சொல்றாரு. நம்ம சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது கூட பஸ்கா பண்டிகை நாள் ஆயத்தமாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவ அந்த நாளில் தான் பலியிடுறதுக்கு ரெடியானாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சனிக்கிழமை அவர்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில அவர் சிலுவையில் அறியப்பட்டார். அந்த பஸ்கா பண்டிகை தீட்டுப்படாதபடி பஸ்காவை புசிக்கும்படி பிலாத்தருடைய அரண்மனைக்குள் பிரவேசிக்காமல் இருந்தார்கள் வாசிக்கிறோம். பஸ்கா நாளிலே தான், அந்த ராபோஜன நாளிலே தான் தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டார். 12:14 என்ன சொன்னது ஜார்ஜ்? அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா அந்த இருக்க நாள் நினைவு கூறுதலான நாள். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆமென் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அதே 15வது வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க வேண்டும். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். ஆமென். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். ஆமென். புளிப்பில்லா அப்பத்தை அவர்கள் எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 7 நாள் வரைக்கும் சாப்பிடணும். என்னமாவது? இட்லி தோசை எல்லாம் போடுற மாவு என்ன மாவு? புளிச்ச மாவு. புளிச்ச பிற்பாடு தான் அது எப்படி இருக்கு? அதெல்லாம் சாப்பிட டேஸ்டா இருக்கு. மெதுன்னு வருது. இங்க என்ன அப்பத்தை உருவாக்க வேண்டும்? புளிப்பில்லா அப்பம். புளிப்பில்லா அப்பம் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார் சீஷர்களிடத்துல. அந்த புளிப்பு என்ற பதம் அங்கே எதை குறிப்பிட ஆரம்பித்தது என்று சொன்னால் தவறான உபதேசங்களை குறிக்க ஆரம்பித்தது. அதனால புளித்த மாவை புசிக்க கூடாது. அதுக்கு வியாக்கியானம் என்ன? தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தவறான உபதேசங்கள் எப்படி புளிப்புள்ள மாவு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதே மாதிரி தவறான உபதேசங்களும் கேட்பதற்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப ருசியா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். புளித்த மாவை குறித்து வேதம் சொல்லுகிற இன்னொரு விளக்கத்தை கவனி. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன தவறு இருந்தால் அது ஆத்மா முழுவதையும் கெட்டு போக பண்ணிவிடும், புளித்து போக பண்ணிவிடும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஒரு கை புளித்த மாவை நம்முடைய சமையல் அறையில் வச்சு அதுக்குள்ள நம்ம மாவு ஊற்றிட்டா போதும், அது முழு மாவும் என்ன ஆயிடுது, புளிச்சிடும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து அடுத்த நாள் அரைக்கிற மாவில் ஊற்றி வச்சுக்கிறோம். கொஞ்சம் தவறு, ஒரு சிறு தவறு நம்முடைய ஆத்மாவிற்குள் இருந்தால் முழு ஆத்மாவையும் புளிப்பாக்கி விடும். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மனம் திரும்பியிருக்கேன், நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றேன், பரலோக ராஜ்யத்துக்கு நான் தயாரா இருக்கேன் என்று மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. என்ன காரணம் என்று சொன்னால் என்ன இருக்கு உள்ள? புளித்த உபதேசம், புளித்த மாம் இருக்கிறது. அது ஆத்மா முழுவதையும் என்ன ஆக்கிவிடும்? புளிப்பாக்கிவிடும். ஆகையால் 7 தவறான உபதேசத்தை இருதயத்தில் கொண்டு இராதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய், புதிய மனுஷன், புதிய ஆவி, புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய மனுஷன், பழைய சுவாமம், பழைய எண்ணம், பழைய சிந்தனை அதை உள்ள வச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் உன்னுடைய ஆத்மாவை புளிப்பாக்கி விடும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்ப புளித்தமா என்னன்னு விளக்குறார் 8ஆவது வசனத்துல. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை வந்து சொல்லுங்க. தெரிஞ்சிருச்சா? இப்போ புளித்த மாவு என்ன? துர்க்குணம், பொல்லாப்பு. பழைய புளித்த மாவு முதலாம் வருஷம் முதல் மாதத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை கவனிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பழைய குணங்கள், பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய மனுஷன் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டே வரணும்? நீக்கிடு. அது கொஞ்சம் வச்சிருந்தா இல்ல இருக்கட்டும் கொஞ்சம் வச்சா அது நம்முடைய ஆத்மாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விடும். ஆகவே உங்கள் வீடுகளில் இருந்து எதையும் அகற்றி விட வேண்டும். வீட்டில் இருந்தா இருதயத்தில் இருந்து. வசனம் என்ன சொல்றது பாருங்க. ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். அந்த புளித்த மாவு தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனுஷன் சொல்றானா, அது இருக்கிற டேஸ்ட் எதுலையும் இல்லைங்க. புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டினா ஜெபம் பண்ணி நல்ல புளித்த மாவோடு உற்சாக பலிகளை செலுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வது உங்களுக்கு பிரியம். ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. விளங்குதா வசனம்? புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க. இன்னைக்கு சபைகளுக்குள்ள டான்ஸ் போட்டு கொளுத்துறாங்க. என்ன வச்சுக்கிட்டு? புளித்த மாவை வைத்துக் கொண்டு பழைய குணங்கள், பழைய சுவாபம், பழைய எண்ணம், பழைய சிந்தை, பழைய மனுஷன், துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு அத்தனை உள்ள வச்சுட்டு ஆட்ட போடும். உற்சாக பலி. ஆட்டப்பாட்டம் என்னது? உற்சாகமா செலுத்துறாங்க. ஸ்தோத்திர பலியோடு தூபமும் காட்டுகிறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு? புளித்த மாவாகிய துர்க்குணம், பொல்லாப்பு. இஸ்ரவேல் புத்திரரை இப்படி செய்வதே யாருக்கு பிரியம்? நாம் யாருக்கு பிரியமான அந்த பலியை செலுத்த வேண்டும்? தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்த வேண்டும். முதலாம் நாளில் என்ன இருக்க வேண்டும்? யாத்ராகமம் 12:16 சொல்லுகிறது, முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். யாத்ராகமம் 12:16. ஆமென், ஆமென், அல்லேலூயா. முதலாம்
முதலாம் நாள் எதுங்க? வாரத்தில் முதலாம் நாள் எது? என்ன சொல்றீங்க? ரைட். அப்ப 7ஆம் நாள் எது? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். 2 நாள் ஆசரிக்கணும், உண்மைதான். நாங்கள் இருந்த சபையில சனிக்கிழமையும் ஆராதனை இரவு நேரத்தில் இருந்தது. 7ஆம் நாள் இங்க காலை நேரத்தில் கூப்பிட்டாலே வர்றது பெரிய பிரச்சனை. இனி சனிக்கிழமை சம்பள நாளில் கூப்பிட்டா வருவோமா? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். முதலாம் நாளும் 7ஆம் நாளும் கண்டிப்பாய் சபை கூடுதல் இருக்க வேண்டும். மாதத்தில் முதல் தேதியில முதல் மாதத்தில் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று கவனம் வாசிக்கலாம். 2 நாளாகும் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசி. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆமென் ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து 3வது வசனம் மட்டும் வாசினா. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதை பழுது பார்த்தார். யார் இவரே? யாரு? அந்த ராஜா பேர் என்ன? எசேக்கியா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இவங்க அப்பா வித்தியாசமான ஆளு. யார் அவரே? ஆகாஸ். அவருடைய அப்பா பேர் என்ன? ஆகாஸ். இவர் என்ன பண்ணாரு? எல்லா விக்கிரக சிலைகளையும் வழிபாடுகளையும் தன்னுடைய ஜீவியத்தில் செயல்படுத்தினார். அவரை பற்றி ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 24, 28, 24. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகி கர்த்தருக்கு கோபம் மூட்டினான். அவங்க அப்பா பண்ணார் அந்த மாதிரி. ஆனா எசேக்கியா வித்தியாசமா செயல்பட்டார். இவர் கதவுகளை பூட்டி போட்டார். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டார். கதவுகளை பூட்டிட்டா என்ன நடக்காது? உள்ள குத்து விளக்கு இருக்கு. அந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று மோசேயினுடைய காலத்தில் ஆர்டர் போட்டாரு. அதை செய்ய முடியாது. அந்த அப்பம் மேஜையின் மேல வைப்பாங்க. அதை பழசாக்கும் போது ஒவ்வொரு நாளும் அதை மாற்றணும். அந்த 12 அப்பங்களை மாற்றணும். அந்த வேலையை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் தினமும் காலையில பலி செலுத்தணும், மாலையில பலி செலுத்தணும். காலையில ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில ஒரு ஆட்டுக்குட்டியும் பலி. அந்த வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு. தேவ சமூகத்தில் தூபம் காட்டுதல், தூப வர்க்கங்களை போட்டு திரைக்கு எதிராக நின்று உள்ளே இருக்கிற உடன்படிக்கைக்கு முன்பாக அவர்கள் தூபம் காட்டுற வேலை ஸ்டாப். அனைத்து வேலைகளையும் ஸ்டாப் பண்ணிட்டார். யார் அவரு? யார் அவரே? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த இருதயத்தின் கதவை பூட்டி போடு விடுவீர்களாக குத்து விளக்கு எரியாது. அங்கே அப்பமாக வேத வசனங்கள் இல்லாமல் போய்விடும். தேவ சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டிய தூபம் காட்டுதல் நின்றுவிடும். காலை மாலை குடும்ப ஜெபத்தை காலையில் ஒரு பலியும் மாலையில் ஒரு பலியும் செலுத்துகிற பழக்கத்தை நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? ஆலயத்தின் கதவை பூட்டி போட்டீர்கள் என்று அர்த்தம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னா கதவை பூட்டிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல ஒரு மகன் பிறந்தார். இப்ப அவர் என்ன பண்றாரு? முதல் வேலையா ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம், அப்பதான் ஒரு அரசாட்சிக்கு வந்தாரு. முதல் மாதம் சாவியடு ஆலயத்தின் கதவை திற பழுது பார்த்தார். அல்லேலூயா சொல்லமா? முதலாம் வருஷம் முதல் மாதம். இந்த முதல் மாதத்துல ஆலயத்தை என்ன பண்ண? பழுது பார். எங்க ஓட்ட உடசல் இருக்கு, எங்க துரு பிடிச்சு கிடக்கு, எந்த கதவு டேமேஜ் ஆகி திறக்க மாட்டேங்குது, எங்க ஜன்னல் ஓப்பன் பண்ணல, அங்க குத்து விளக்கு என்னாச்சு, அங்க அப்பம் வைக்கப்பட்ட இடம் எப்படி இருக்கு, சுத்தம் பண்ணிருக்கா, உள்ள எல்லாம் ஒற்றை பிடிச்சிருக்கா, தூசி தட்டி குப்பையெல்லாம். இவங்க எவ்வளவு நாள் அதை சுத்தம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு சரித்திரம் அங்கே இருக்கிறது. பார்த்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். 15வது வசனத்திலிருந்து பாருங்க. கதவை திறந்தார்கள். முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கதவை திறந்து பழுது பார்த்தார்கள். 15 வாசி 2 நாளாகும் 29, 15.
தங்கள் சகோதரர்களை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ஆ. ராஜாவினுடைய ராஜாவினுடைய கற்பனையின்படியே வசனங்களுக்கு ஒத்தபடி ராஜா சொல்லுகிற சட்ட திட்டங்கள்னு அர்த்தம். வசனத்துக்கு ஒத்து வராத விதமாக ராஜா போதித்தால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்ததாங்க. அதன்படி செய்கிற கூட்டம் ஒன்று இருந்தது. ராஜா முன்ன ஆகாசு விக்கிரக ஆராதனை செய்தாரு, அதுக்கு ஆமா போடுற ஒரு கூட்டம் இருந்தது. எசேக்கியா வந்தார், இப்போ கர்த்தருடைய சட்டத்தை கைக்கொள்ளுன்னு சொன்னாரு. இதற்கு சரி என்று சொல்லுகிற விசுவாசிகள் அங்க இருந்தாங்க. அதனாலதான் அந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்து ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். யார் வந்தது? சகோதரர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி ஊழியக்காரர்கள் வந்தாங்க. சுத்திகரிக்கிறதுக்கு யார் வரணும்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் வரணும். ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தின்படி நீ தப்பு பண்ணியிருக்க, இந்த வசனத்தை நீ திருத்தி ஆகணும், இந்த வசனத்தை கை கொள்ளாம இருக்க, இந்த வசனத்தை சாக்கு போக்கா கை கொள்ற, இதை நீக்கி விடு, இதை பழுது, இதை எடுத்து விடு என்று சொல்லுவதற்கு ஊழியக்காரர்கள் சுத்திகரிப்பு, தேவனுடைய ஆலயமாகிய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய பழுதுகளை சுத்திகரிக்கும்படி உட்புறத்தில் பிரவேசித்து, வெளியே நின்றுகிட்டே சொல்லிட்டு போறதில்லை. வெளியெல்லாம் நல்லா தான் இருக்கு, உள்ளதான் பிரச்சனை இருந்தது. ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்ட பிற்பாடு பழுதுகள் எங்கே இருந்தது என்று சொன்னால் ஆலயத்துக்குள்ளே. அல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உட்புறத்தில் பிரவேசிக்கணும், ஆத்மாவுக்குள்ள போகணும், ஆவியை தொடரணும். சரீரத்துக்குள்ளே ஆத்மாவிற்குள்ள இருக்கக்கூடியதான அழுக்குகளை வெளியே கொண்டு வா, வசனத்தின்படி கொண்டு வா. கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு போய் வச்சாங்க. அப்பொழுது எடுத்து கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். அவர்களும் ஊழியக்காரர்கள், லேவியர். ஆனா அவங்க சுத்திகரிக்கிற வேலையை செய்யல, ஆசாரியர்கள் தான் அந்த வேலையை செய்தாங்க. எல்லா அசுத்தத்தையும் வெளியே கொண்டு போய் வைத்தார்கள். அடுத்த ஊழியக்காரர்கள் வந்தாங்க, லேவியர். அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லா அசுத்தத்தையும் எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு போனாங்க? கீதரோன் என்ற ஆற்றுக்கு கொண்டு போய் அங்க என்ன பண்றது? ஆத்துல போட்டுட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கழுவி தோணி திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இல்ல, அவன் வச்சுட்டு இருந்தது எல்லாமே விக்கிரக ஆராதனை. அதனால ஆத்துல தூக்கி வீசி எறிஞ்சிட்டான். போ சாத்தான் இதோட. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை சிஸ்டர் சொன்ன மாதிரி கழுவி பரிசுத்தம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்த மறுபடியும் அசுத்தம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? அதனால கொண்டு வரக்கூடாது. இதோ நாட்டில கொண்டு போய் வீசி எறிஞ்சிட்டாங்க. முதலாம் மாதம் 17 முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 16 நாள் ஆயிடுச்சு. முதலாம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியில் கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்துக்கிறோம். அப்ப அந்த ஆலயத்துக்கு 3 பகுதிகள் இருந்தது. என்னென்ன இருந்தது? தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. கடகடன்னு சொல்றீங்க. இன்னும் என்ன கேட்குன்னா சரிகமா பதனிசாங்கிற மாதிரி. மகாபரிசுத்த ஸ்தலம் உள்ள இருந்து போனாங்க. ஃபர்ஸ்ட்ல எங்க இருந்து போனாங்க? உள்ளான ஒரு அறை இருந்தது, அதுக்கு பெயர் மகாபரிசுத்த ஸ்தலம். அங்க என்ன இருந்தது? சொல்லுங்க. பெட்டி இருந்தது, உடன்படிக்கை பெட்டி. இந்த மாதிரி ஒரு திரைக்கு உட்பகுதியில இருந்தது. அது மகாபரிசுத்த ஸ்தலம். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். இங்க என்ன இருந்தது? மேஜை இருந்தது. இங்க என்ன இருந்தது? குத்து விளக்கு இருந்தது. சென்ட்ரல் ஒன்று இருந்தது. அது என்னது? வீடியோ எடுக்கிறது அப்படின்றது. இங்க என்ன இருந்தது? தூப பீடம் இருந்தது. இதை தாண்டி அடுத்ததுக்கு போனோம்னா பிரகாரம் மண்டபம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவங்க சுத்திகரிச்ச முறையை பாருங்க. வெளியிருந்து வரல. எங்க இருந்து போறாங்க? உள்ள இருந்து போறாங்க. அல்லேலூயா. உள்ள இருந்து சுத்திகரிக்கணும். பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குற நீங்கள் உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டியது அவசியம் இல்லையா? மாயக்காரனை பரிசேயனே, நீ உள்ள அப்படியே வச்சுட்டு வெளியே போட்ட பண்ற, போட்டு விளக்குன்னு விளக்குற,
உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். அதனாலதான் அவர்கள் எங்கிருந்து ஆரம்பித்தார்கள்? உள்ள இருந்து ஆரம்பிச்சாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஆரம்பித்து 16 நாள் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். முதலாம் மாதம் முதல் தேதியில ஆரம்பிச்சு 16 நாள் சுத்திகரிப்பு பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன செஞ்சாங்க? வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். போதும். நம்ம டைம் கம்மியா இருக்கு, நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமுடைய சபையாரை யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். பஸ்காவை ஆசரிக்கணும். அடுத்தது திட்டம் என்ன பண்ணாரு? எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்கும்படி எல்லாரும் இங்க வரணும், எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லி அனுப்பினார். எல்லாரும் வந்தாங்களா அப்படின்னா அங்க பாருங்க வசனம் என்ன சொல்றது. 9ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 30:9. கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்துக்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. வசனத்தின்படி திரும்பு. ராமோஜனத்துக்கு மனசு திரும்பு. பழைய புளித்த மாவையெல்லாம் எடுத்து போடு. அசுத்தத்தை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, ஆவி ஆத்மா சரீரம் என்ற இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போய் ஓடிக்கொண்டிருக்கிற கீதரோன் நாட்டில் தூக்கி வீசு. கரிச்ச பிற்பாடு ராபோஜனத்துக்கு வா, பஸ்காவுக்கு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த சுத்திகரிப்பு, இத்தனை சுத்திகரிப்பு பண்ணாம நீ ராபோஜனத்துக்கு வராத. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். விளம்பரம் பண்ணினார்கள். கர்த்தரிடத்திற்கு திரும்ப, சிறைப்பிடிக்கப்பட்டதான பிள்ளைகளை திரும்பவும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் இரக்கத்தை கட்டளையிடுவார். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால், வசனத்தின்படி மனம் திரும்பினால், சத்தியத்தின்படி மனம் திரும்பினால் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று அஞ்சல்காரர்களை அனுப்பி சொன்னார். அதாவது ஊழியக்காரர்களை அனுப்பி, அப்படி அந்த அஞ்சல்காரர் 10ஆவது வசனம். எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். தேவன் பெரிய பக்திமான்றா, தோ வந்துட்டாடா பரிசுத்தவான் அப்படின்னு கேலி பண்ணாங்களாம். கேலி பண்றவங்க இன்னைக்கு இருக்கானா இல்லையா? இருக்கிறான். ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வர்றாங்க பாருங்க. ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார். இவர்தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்படி தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், புளித்தமாவை அகற்றி விட்டவர்கள், பழைய மனுஷனை எடுத்து விட்டவர்கள், சுத்திகரிப்புக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், ராபோஜனத்துக்கு தகுதியாகி வந்தார்கள். 1ஆம் மாதம் முதல் வருஷம், ராஜாவினுடைய 1ஆம் வருஷம் முதல் மாதம் முதல் தேதியில ஸ்டார்ட் பண்ண வேலை எப்படி போகுதுன்னு பாருங்க. அதே சமயம் அவர்களை ஒருமனப்படுத்துவதற்கு 12வது வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தினது. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் பெரிய சபையாய் கூடினார்கள். 21 வாசி. அப்படி எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்பப்பட்டி 7 நாளும் மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். அல்லேலூயா சொல்லவா? அந்த ராபோஜன அந்த பஸ்காவை எப்படி ஆசரிச்சாங்க? கவலையோட வேதனையோட, பெரிய தொந்தரவா இருக்கு, மாசம் மாசம் வரணுமா, ஐயோ 7 மணி வரைக்கும் உட்காந்து இருக்கணுமா, இந்த மாசம் எடுக்கணுமா, மாசத்துக்கு ஒரு சிஸ்டத்தை மாத்தி வருஷத்துல ஒரு தடவை ராபோஜனம் எடுக்கிற சபை இருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் சலிப்பு வெறுப்பெல்லாம் வராம அவங்க என்ன செய்தாங்க? மகா ஆனந்தத்தோடு எத்தனை நாள் ஆசரிக்கிறாங்க பாருங்க. ஒரு நாளைக்கு இங்க கூப்பிட்டாலே எத்தனை பிரச்சனை வருதுப்பா. அவங்க
7 நாள் ஆசரிச்சதோட நிறுத்தல, மறுபடியும் லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கு என்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் 23 பின்பு வேறு 7 நாளும், ஒரு 7 நாளோட முடிச்சுட்டாங்க, வீட்டுக்கு போக மனசு இல்ல. மறுபடியும் என்ன பண்ணாங்க, இன்னொரு 7 நாள் ஆசரிக்கலாம் ஆசரிச்சாங்களாம். எல்லோரும் யோசனை பண்ணி 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். 25 யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் குடியிருந்தவர்களும் அல்லேலூயா. மகிழ்ச்சி எப்போ வந்துச்சு? முதலாம் மாசம், முதல் வருஷம் சுத்திகரிக்கணும். உலகத்துக்குள்ளிருந்து எகிப்திலிருந்து வெளியே வரணும். அடுத்தது பஸ்காவை ஆசரிக்க தன்னை தயார்படுத்தினாங்க. ஆலயத்தின் கதவை திறந்தாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பிரகாரம் வரைக்கும் உள்ள எல்லா அசுத்தத்தையும் வெளியே கொண்டு போய் கிதுரோ நாட்டில் கொட்டுனாங்க. அடுத்தது பஸ்காவை ஆசரிச்சாங்க. சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். சபைக்கு வரணும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்தாங்க? ஆசரித்தார்கள். எப்படி ஆசரித்தார்கள் பஸ்காவை? ஆனந்தத்தோடு. எப்பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்தது? இந்த சுத்திகரிப்பு நிறைவேறும் பொழுது, பரிசுத்தம் உள்ள வரும் பொழுது, ஆசரிப்பு பஸ்கா ஆசரிப்பு வரும் பொழுது எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி உண்டாக்கினது. என்ன சொல்லுகிறது வேதம்? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். வாசிக்கலாம் 27 முடி. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதல் கொண்டு இப்படி எருசலேமில் ஒரு பஸ்கா நடந்தது இல்லை. எழுந்து நின்று ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் பரலோகத்துக்கு போய் கேட்கப்பட்டு அல்லேலூயா. அல்ல உச்சாரண சொன்னாம். இன்னொரு முறை இந்த வருஷம் மனமகிழ்ச்சியான வருஷமா போகணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுனா நம்ம சபையில நம்ம குடும்பங்கள்ல என்ன உண்டாகும்? மனமகிழ்ச்சி. நம்முடைய விண்ணப்பம் சிவமல்ல எங்க போய் கேட்கும்? பரலோகத்தில் வந்து எட்டினது. அந்த சுத்திகரிப்பு பண்ணல, ஆலயத்தின் கதவை திறக்கல, பரிசுத்தப்படுத்தல, ராபோஜன பந்தியை கொண்டு வரல, ஆனந்தத்தோடு ஆசரிக்கல, பரலோகத்துக்கு நம்முடைய ஜெபம் தேவ சத்தம் போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வருடம் முழுவதும் நம்மை சுத்திகரிப்பதில்லை, ஆலயத்தின் கதவுகளை திறப்பதில்லை, அதில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் வெளியே கொண்டு போகிறதில்லை. இந்த முதல் மாதத்தை நாம பயன்படுத்தி வரக்கூடிய எல்லா மாதங்களும் ஆசீர்வாதத்தின் மாதங்களாக மாற்ற தேவ சமூகத்தில் நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.